18 வயசு பூர்த்தி அடையாத மைனர் பசங்க தவறு செஞ்சா இந்த தவறுக்கு முழுக்க முழுக்க அவங்க அப்பா அம்மா தண்டிக்கணும். அப்பதான் அவங்க தன்னுடைய பிள்ளைகளை கட்டுப்பாட்டுல கம்பல்சரி வளர்ப்பாங்க. இங்க நான் சொல்ற மாதிரி தான் அரசாலையோ தனி அரசாலெல்லாம் இங்க எதையுமே நிவர்த்தி செய்ய முடியாது. 100% நிவர்த்தி செய்ய முடியாது. தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு வீட்லயும் தான் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைங்களை தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய அரவணைப்புல அவனை கண்டிச்சு அடிச்சு உதைச்சு வளர்க்கணும். அப்பதான் ஒரு தனி மனித ஒழுக்கம் மாண்பு இங்க காக்கப்படும். நீங்க அது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க பேச்சே அவன் கேட்கலாம், ஆசிரியர் பேச்சு எப்படி கேட்க போறான், நாட்டோட மக்களோட பிரதிநிதிய பேச்சு எப்படி கேட்க போறான், யாரு பேச்சையும் அவன் கேட்க மாட்டான். ஒரு பெத்தி எடுத்து வளர்த்து உங்களுடைய பேச்சே அவன் கேட்காத பட்சத்துல அரசோட பேச்சு எப்படி கேட்பான், பள்ளி ஆசிரியரோட பேச்சு எப்படி கேட்பான்? அப்ப ஒரு மைனர் ஒரு 18 வயசு பூர்த்தி அடைந்த மாணவன் தவறு செய்யறானா அந்த தவறு செய்யறதுக்கு உடனே அவன் பெத்தவங்களையும் தண்டிக்கணும். அப்பதான் அப்படி நீங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்து பாருங்களேன், குற்றம் வந்து குறைஞ்சிடும். ஏன் ஒரு 18 வயசு பள்ளிக்கூடம் புத்தகத்தை சுமக்க வேண்டிய வயசுல ஜெயிலுக்கு போறாங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க மைனரோட குற்றம் தான் இன்னைக்கு அதிகரிக்குது தமிழ்நாட்டில். முழுக்க கத்தி எடுத்துட்டு சுத்தறான். அப்ப காரணம் அப்படின்னா பெத்தவங்க வளர்ப்பு சரியில்லைன்னா நான் குறை சொல்லுவேன். நீ பல பேர் வந்து என்ன வந்து தவறா நினைச்சாலும் நினைச்சுக்கணும், தப்பு இல்லை. நான் சொல்றது என்னன்னா நாளைக்கு அவனோட வாழ்க்கை சீரழியும். நாளைக்கு எங்கேயோ போய் ஜெயிலில் நிற்பான். இன்னைக்கு அந்த தம்பி தமிழ்நாடு ஃபுல்லா அந்த செய்தி தான் ஓடுது. இன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போறான். அது பெத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம், பெத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல், அதை யோசிக்கிறது இல்லையா? அப்ப காரணம் அப்படின்னா தான் பிள்ளைகளை நீங்க தான் ஒரு அரவணைப்புல வச்சுக்கணும். அவன் இப்படிதான் இருக்குண்டா, நல்ல ட்ரெஸ் போடுறா, நல்ல முடி இப்படி வெட்டான்னு நீங்க தான் அவனை கண்டிக்கணும், அடிக்கணும். அந்த உரிமை உங்களுக்கு தான் இருக்குது. நீங்க அதை செய்ய தவறிடுறீங்க. அங்க போய் அவன் பலவிதமான குற்றம் செய்யறான், ஜெயிலுக்கு போறான். புத்தகத்தை சுமக்க வேண்டிய வயசுல ஜெயிலுக்கு போறான். அவன் வாழ்க்கையே டோட்டலா மாறிடுது. அப்ப காரணம் தயவு செஞ்சு பெத்தவங்க தான் பிள்ளைகளை ஒரு கண்டிக்கத்தக்க வகையில நீங்க அவனை வளர்க்கணும். ஏன்னா இனி அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லுவாரு, இந்த நாடு வல்லரசு ஆகணும் அப்படின்னா இளைஞர் கையில் தான் இருக்குதுன்னு. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் சீரழிஞ்சு போறான். குறிப்பா 18 வயசு பூர்த்தியானவங்க எல்லாம் சீரழிஞ்சு போறான். எல்லா விதமான பழக்கத்தை கத்துக்கிறான். அப்ப காரணம் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் கண்டிப்பா ஒரு கவனத்தோட நீங்க கையாண்டு அவனை வளர்த்தா மட்டும்தான் அவனும் நல்லா இருப்பான், இந்த நாடு நல்லா இருக்கும், உன் பிள்ளைகளை நாளைக்கு ஃபியூச்சர்ல நல்லபடியா இருப்பான். தயவு செஞ்சு பெத்தவங்க தான் பிள்ளைகளை கண்டிக்க. ஏன்னா நீங்க கண்டிச்சா அது தவறு கிடையாது, ஏன்னா உங்க உரிமை அது. அதே ஒரு ஆசிரியர் கண்டிச்சா அது தவறாயிடுது. ஏன்னா உன் பிள்ளைகளை நீங்க தான் வளர்க்கணும். தயவு செஞ்சு நான் கையெடுத்து கும்பிட்றேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பள்ளி மாணவர்கள் வாழ்க்கையில ரொம்ப சீரழிஞ்சு போகுது. தயவு செஞ்சு இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி நடக்கக்கூடாம ஒவ்வொரு பிள்ளைகளை வந்து தன்னுடைய பெற்றோர்கள் அன்போடு அரவணைச்சு அப்படி கேட்காத பட்சத்தில் அடிச்சு கூட வளங்க, தப்பு கிடையாது. ஏன்னா வேற ஒரு 3வது மனுஷன் அடிக்கக்கூடாது. நீங்க அடிச்சு கண்டிச்சு வளங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.